வணக்கம். இது ட்ரெண்டிங் மேக்னெட். இன்னைக்கு என்னடா டிஃப்ரெண்டான ஒரு ஏரியாவில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ சமீபத்தில் அரேபியன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரபலமான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது கூட சேர்ந்து ஓனர் அப்துல் நபீல் இவரும் மிக பிரபலமாக மாறிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அவரை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். அவரோட ஓன் ஃபார்ம் ஹவுஸில் அவரை மீட் பண்ணி ஜாலியாக இங்கே நிறைய அனிமல்ஸை வந்து அவர் வந்து வளர்த்துக்கிட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பீஸ்ஃபுல்லாக ஏதாவது கேள்வி கேட்டு கெடுக்கலாம்னு நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சமயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இது ரொம்ப புதுமையான இன்டர்வியூன்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து முன்னாடி வேற ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் இவங்க? இவர் பேர் வந்து முத்து. ஓகே. இதை வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மருவத்தூர் பங்காரு அடிகளார் இருக்காங்க இல்லையா, அவருடைய மூத்த மகன் அன்பழகன் ஐயாவுடைய மகன், அதாவது பங்காரு அடிகளாருடைய பேர பிள்ளை அகத் அவருடைய பேரு. அவரு எனக்கு கிஃப்ட் பண்ண முத்து தான் என்னுடைய சொத்து. ரொம்ப செல்ல பிள்ளை. அதுகிட்ட பேசினா அது நல்லா ரியாக்ட் பண்ணும், சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழுவும். எங்க ஃபார்ம் இது, என்னுடைய ஒரு சின்ன ஃபார்ம். என்னுடைய ஃபார்ம்ல இவர் இருக்காரு. ஓகே ஆமா 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 சார். வந்தோடனே இந்த ஃபார்ம் ஹவுஸ் பத்தி பார்க்கணும்னு இருந்தேன் சார். இந்த ஃபார்ம் ஹவுஸ்னோடனே நான் ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்கோம். எங்க கிட்டத்தட்ட சென்னைக்குள்ள இருந்து வந்திருக்கோம். இங்க வந்தோடனே மைண்ட் செட்டே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு இங்க என்ன சார் பண்றீங்க? நான் பிஸி ஷெட்யூல். நான் பாத்தீங்கன்னா மாசத்துல 20-25 நாள் டிராவலிங்லேயே இருப்பேன். என்னோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இருக்கு. இப்போ வேற வி ஆர் பேன் இண்டியா. மும்பைலேயும் ஹைதராபாத்லேயும் கர்நாடகாலையெல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டிராவல்லே இருப்பேன். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ நான் இங்கே வந்துடுவேன். வந்துட்டு என்னுடைய முத்து, இங்கே நிறைய பெட்ஸ் இருக்கு. இங்கே எக்ஸாட்டிக்ஸ் பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதுங்க கூட விளையாடிக்கிட்டு ஃபுல் டே இங்கேயே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது வழக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கிறீங்க, எந்த நாய்ஸும் இருக்காது. நாய்ஸ் பொல்யூஷன் கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லை. வேற எந்த விதமான புகையோ எந்த பொல்யூஷனும் இல்லாத ஒரு இடம். பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸாக வேற ஒரு கண்ட்ரிக்கு போன ஒரு ஃபீல் இங்கே வந்தால் எனக்கு கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக நல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லா குளிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணால் மாதத்தில் ஒரு 28 நாளுக்கு வந்து தேவையான எனர்ஜி எனக்கு இங்கேருந்து கிடைச்சிரும். ஓகே சார். ஆமாம் ஆமாம். முக்கியமாக இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால. அதான் சார். சார் இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே எனக்கு பார்க்கும்போது ஒரு மினி ஜூக்குள்ள வந்த மாதிரியே வேற ஒரு ஃபீல் இருக்கு. நான் இந்த ஃபீல் எங்கன்னா எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனா கிடைக்கிற அந்த ஃபீல் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் அனிமல்ஸ் நிறைய பார்க்குற மாதிரியும் இருக்கு. ஆனா எனக்கு சமீப காலமா உங்களை பார்க்கும்போது என்னன்னா, பொங்கலுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. என்னன்னா லக்ஷ்மியோட போட்டிருந்தீங்க. ஆமா, செம்ம வைரலா. அது என் பொண்ணு இல்ல லக்ஷ்மி, அதான் அவ வீட்டுல இருக்காவ. ஓகே. ஆமா, இவங்க எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க, அவ வந்து வீட்டுல இருக்கா. அது வீட்டுல ஒரு பொண்ணு, என் பொண்ணு மாதிரி அவ்வளவு லக்ஷ்மி. ஆனா எங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது சாருக்கு வந்து மனிதர்களோட விலங்குகளை தான் அதிகமா பிடிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். மனிதர்களையும் ரொம்ப பிடிக்கும், மிருகங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காதுன்றவங்களே கிடையாதுங்க. எனக்கு விரோதிகள் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாரையும் ஐ லவ் எவ்ரிபடி, ஐ லவ் எவ்ரிதிங். ஆமா, என்ன ஒண்ணு, இவங்க வந்து கள்ளங்கபடம் இல்லாதவங்க. அதனால இவங்க கிட்ட நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் இவங்க கூட எல்லாம் பேசுவேன். நான் மரத்து கூட எல்லாம் கூட பேசுவேன். என் வீட்டுல எல்லாம் வந்து சம்டைம்ஸ் என்ன சிரிப்பாங்க. நான் மரத்தோட பேசுவேன், என்னுடைய பெட்ஸோட பேசுவேன். சில ரொம்ப நாளா இருக்கிற பெட்ஸ் எல்லாம் எனக்கு, நான் ரொம்ப சோகமா, நான் அழுவுறது கூட பாத்தீங்கன்னா மனிதர்கள்கிட்ட நான் அழுதே கிடையாது. ஆனா என் பெட்ஸோட நான் முத்து கூட உட்காந்து அழுவேன். அதாவது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா அதுவும் அழுவும். ஆமா, நான் சிரிச்சா அதுவும் சிரிக்கும். ஆமாமா, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 10% மனிதர்களோட அதிகமா எனக்கு பெட்ஸை பிடிக்கும். ஆனா மனிதர்களையும் பிடிக்கும். எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். சரிங்க சார். சார் அன்புன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது அன்பை நான் 2 விதமா பிரிச்சு வச்சிருந்தேன். எனக்கு இங்கேயே ஒரு 2 விதம் இருக்கு. மனிதர்கள் கிட்ட காட்டுற அன்பும் விலங்கு நம்ம கிட்ட காட்டுற அன்பும் ஒண்ணு இருக்குல்ல சார். எந்த அன்பு சிறந்ததா இருக்கு உங்க? அன்பு தாங்க. ஓகே. இது வந்து எந்த விதமான ஒரு அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்ப்பே இல்லாம, இதுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, இந்த அன்பு தாங்க எனக்கு எல்லாமே. நான் சொல்றது என்னுடைய ஒப்பீனியன் தாங்க. எனக்கு இதோட அன்பு தான் உண்மையான அன்பு மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே சார். ஆமா ஆமா. ஓகேங்க சார். சார் அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல. ஆமா, இவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் தம்பி கதிரவன். ஆமா, என் கூட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த மாதிரி உண்மையா
எந்த பிரச்சனைனாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இருக்கிற நண்பர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஆமா, அந்த சூழ்நிலையிலையும் இவர் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு gift. ஆமா, ரொம்ப நல்ல நேரத்துல எல்லாரும் இருப்பாங்க, புரியுதா? ஆனா கெட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ நல்லதுலயும் கெட்டதுலயும் இருக்கிற சில நண்பர்கள்ல இவரும் ஒருத்தர். ஓகே சார். சார் உங்ககிட்ட இருந்து சார் உங்க பேர் சார்? கதிரவன். கதிரவன் சார். அதுக்கப்புறம் சாரை வந்து நாங்க ஆன் ஸ்கிரீன்ல நிறைய இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஆஃப் ஸ்கிரீன்லயே அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரை பத்தி ஒரு 4 வார்த்தை சார். சார் வந்து அனாவசியமா யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாருங்க. ஓகே. எப்படி சொல்றதுன்னா, யாருன்னா தப்பான வந்தா கூட அவங்கள திருத்த தான் பார்ப்பாரு, தப்பானு ஒதுங்க மாட்டாரு. ஓகே. அவரோட நான் கொஞ்ச நாள் தான் பழகி நான் காலம் இருந்தால் கூட நிறைய விஷயத்த கற்றுக்குறோம், டெய்லியும் லிசன் பண்ணுறோம். சாரு எதனா ஒரு விஷயம் சொன்னால் நல்லது இருக்குன்னா நம்ம எந்த வேலை இருந்தாலும் சாருக்காக வந்துடுவோம். ஓகே. அது ரொம்ப சாரோட ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே சார். நம்மளை பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க தேவையில்லை, எப்போ வேணாலும் வந்து சாரை மீட் பண்ணிடலாம். ஆமாம், அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது எனக்கு ஒரு பெஸ்ட்டாக நினைக்கிறேங்க. எவ்வளோ ஒரு வருடம் டிராவல் சார் சாரோட? சாரோட நான் ஒரு வருஷம் 1.5 வருஷமாக தாங்க ட்ராவலு. அதுலேயே ரொம்ப ஒரு மேலே எனக்கு ரொம்ப மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷமா ரொம்ப க்ளோஸ். ஆனா ரொம்ப பல காலங்கள தெரியும், we know each other, but and last 1.5 years ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஏன்னா இவரும் ஒரு பெட் லவர், அப்படிதான் நாங்க க்ளோஸ் ஆனோம். இவனுங்கள மூலியமா தான் நாங்க க்ளோஸ் ஆனோம். இப்ப காட்டினா இப்ப பெட்டால தான் வச்சீங்களா? ஓகே. ஆமா சார், நீங்க தான் அவரோட இத பயங்கரமா கண்ட்ரோல் பண்றீங்க. இல்ல, அவர் விளையாடுறாரு, இப்ப விளையாடுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. தொடர்ச்சியா பார்க்கும்போது நீங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து உங்களோட வலைதளத்துல வந்து பதிவிட்டிருக்கீங்க. ஸோ அதுல இப்போ எனக்கு பர்டிகுலரா இருக்க கேள்வி என்ன கேள்வினா, சார் அன்பு வந்து காதல்ல வந்து அடர்த்தி அதிகமா இருக்கா இல்ல நட்புல வந்து அடர்த்தி அதிகமா இருக்கா சார்? அன்புக்கு ரெண்டுலயுமே வந்து உண்மைத்தன்மை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். நட்பு ரீதியான அன்பும் சரி, காதல் ரீதியான அன்பும் சரி, வெறும் எதிர்பார்ப்பையே வச்சு பேஸ் பண்ணி இருக்கு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டா பழகிறதும் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட தான் பழகுறாங்க, லவ் பண்றதும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட தான் பண்றாங்க. பட் இப்ப நான் 50ஸ்ல இருக்கிறதுனால 50 வயசு எனக்கு. இதே நான் எல்லாம் 20ஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா லவ்ன்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயமா இருந்தது. அங்க அன்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதுல ஒரு உண்மைத்தன்மை இருந்தது. அதே சமயத்துல நட்பு, என்னுடைய அந்த காலத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கும் அவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் இப்பவும் மீட் பண்ணிக்கிறோம். வி மீட் எவ்ரி மந்த், அட்லீஸ்ட் ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம், நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நாங்கள் உட்காந்து பேசுவோம், அரட்டை அடிப்போம். இப்போ பேசுறது அப்போ பண்ண சேட்டைகள் எல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் தான் அவங்க பேசிக்கிறாங்க, பார்த்துக்கிறது கூட கம்மி மாதிரி தெரியுது. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜோனில் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்போடைய அன்பும் லவ்வோடைய அன்பும் ரெண்டுமே போலியா இருக்கிறதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏதாவது கிடைக்கும்னா தான் அந்த அன்பை காட்டுறாங்க, கிடைக்கலன்னா அன்பு இல்லை. ஆனா அப்ப எதிர்பார்ப்பே இல்லை, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருந்தது, நல்ல உண்மையான அன்பு இருந்தது வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவர். ஓகே சார். ஆமா, மெசேஜ் கன்வே ஆச்சா உங்களுக்கு? ஆச்சு சார், எனக்கு புரிஞ்சது. சோ இப்ப இருக்க அன்பு வந்து கலப்படமான அன்பா இருக்குன்னு எல்லாரையும் நான் சொல்லல, மேக்சிமம். ஓகே. இன்னைக்கு லவ்னாலே அது என்ன சொல்றது, அவனுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு மைண்ட்ல எதிர்பார்த்து தான் பழகுறாங்க. அந்த எதிர்பார்ப்பு முடிஞ்ச உடனே அடுத்த ஆளை பார்த்து போயிட்டு இருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டதும் நான் கண்ணால பார்த்ததும் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். 90% இன்னைக்கு லவ்வே கிடையாது. அதுல என்ன அன்பு இருக்கும்? 90% ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அப்புறம் எப்படி அதுல அன்பு இருக்கும் சொல்லுங்க? இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா, ஒரு உதவின்னா ஃபோன் பண்ணா அந்த உதவி செய்யணும், அதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி பாருங்க, நான் வெளியே இருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டான். 10% எல்லாம் உண்மையானது இருக்கு, 90% போலியானது. ஓகே சார். ஆமா. தொடர்ந்து பார்க்கும்போது நண்பர்களை தேர்வு செய்வது ஒரு காலத்துல அந்த ஒரு இது வந்து கிடையாது சார். நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு 50 வயசு அப்படின்னும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, நண்பர்களை தேர்வு செஞ்சு இருப்பாங்களான்னு, எல்லாரும் கூட நட்பா பழகுவாங்க. இந்த காலத்துல தேர்வு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. நண்பர்களுக்கும் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமா இந்த கேட்டகரிஸ் இருந்தா தான் இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி பிரிச்சு பாக்குறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, யூ வில் நாட் பிலீவ் மீ, ஒரு ஹோட்டல்ல வெயிட்டர், இன்னைக்கும் ஒரு வெயிட்டர் தான்.
நான் அவர் எவ்வளோ கூப்பிடுறேன், வந்துருப்பா என்னுடைய கம்பெனில ஒரு மேனேஜரா கூட உனக்கு வேலை போட்டு தரேன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. எவ்ரி மந்த் நாங்க மீட் பண்ணுவோம். ஒரு ஹோட்டல் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஹோட்டல்ல வெயிட்டர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கூட அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனா அவருக்கு ஆர்டர் எடுக்க கூட தெரியாது, டேலண்ட் இல்லை, மேனேஜ் பண்ண தெரியாது. அவருடைய ஏம் என்னன்னா வெயிட்டரா இருந்தா டிப்ஸ் கிடைக்கும், அந்த டிப்ஸ்க்காக ஒர்க் பண்றாரு. நான் இன்னைக்கு எனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யறாங்க. 1000 பேர் வேலை செய்யற முதலாளியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? வெயிட்டர். ஒரு மெஸ்ல வெயிட்டர். எங்களுக்குள்ள எந்த விதமான வாடா போடணும் தான் என்ன அவன் கூப்பிடுவான், நானும் அவனை வாடா போடணும் தான் கூப்பிடுவேன். அவன் வீடு ஒரு சின்ன வீடு, நான் அவங்க அம்மா செய்யற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கே போய் மீன் குழம்பெல்லாம் ரெகுலரா சொல்லி செய்ய வச்சு நான் போய் உட்காந்து சாப்பிடுவேன். அவன் என் வீட்டுக்கு வருவான். எங்களுக்குள்ள எந்த விதமான அந்த ஒரு ஏழை பணக்காரன்ற ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. நானும் அவங்களும் ஒரே ரேஞ்சில் இருந்தோம். நாங்க எங்க நட்பு கிட்டத்தட்ட 40 வருஷம். புரியுதா? இன்னைக்கு கடவுள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான், நான் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டேன். அவனுக்கு க்ரோ ஆக விருப்பம் இல்லை. அவன் இஸ் கம்ஃபர்ட் ஜோன். அவன் அப்படியே தான் இருக்கணும்னு விருப்பப்படுறான். ஆனா we are good friends. Even now we are good friends. Okay, இந்த கம்ஃபர்ட் ஜோன் பத்தி பேசும்போது நீங்க இந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் உடைச்சு எங்கேயோ வந்துட்டீங்க. சோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கப்புறம் இந்த குறுகிய மனநிலைமைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த குறுகிய வட்டமே எனக்கு போதுமானது. 4 தெருவிலே வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரிஸ் பர்சன்ஸ்லாம் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது வந்து சரியா இருக்குமா? நம்ம நாடு உயரத்துக்கும் வீடு உயரத்துக்கும் சரியா இருக்குமா? இந்த மாதிரி இருக்காது. இந்த கிணத்து தவளைகள் மாதிரி இருக்கிறவங்களை நான் சொல்றது, அவன் வந்து நடைப்பிடம் நடமாடும் பிணங்கள். வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, புரியுதா? என்னைக்கு வேணா நம்மளுக்கு கால் வரலாம், வந்தா நம்ம போய் தான் சேரணும். ஓகே, அப்புறம் நம்மளுக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம 4 கட்டத்துக்குள்ள கிணத்து தவளை மாதிரி இருந்தா இந்த ஆடு மாடு கழுத மாதிரி இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல. இது என்ன பண்ணுது? இவனோட முத்து என்ன பண்ணுவான்? காலில் ஏந்திரிப்பான், சாப்பிடுவான், என்ன பேழுவான், தூங்குவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஏந்திரிப்பான், சாப்பிடுவான், பேழுவான், தூங்குவான். நாங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் அன்பை காட்டுவான். அது தவிர இதுல என்ன பண்ணுது? சோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா அவன் வாழறதே வேஸ்ட். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணுங்க, ரிஸ்க் எடுக்கணும், எதையாவது பண்ணணும். தோத்தா கூட பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து தோத்தா கூட பரவாயில்ல, ஆனா ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா லைஃப்ன்றது ஒரே ஒரு லைஃப். பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும். அதுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும், ரிஸ்க் எடுக்கணும். ஓகே சார், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஜென்சி ஜென்ரேஷன் இதெல்லாம் டச் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஈகோவும் ஆட்டிடியூடும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பல இடங்களில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்தால் கூட இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் இப்படி தான், நாங்களே பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஈகோ ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ முதல்லலாம் நாங்கள் வந்து ஒரு ஈகோ ஆட்டிடியூடை ஒர்க்கில் காட்டுவோம், இங்கே வந்து வேறு மாதிரி மாறி இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க இது ஜென்சி ஜென்ரேஷனோட? அது நான் அக்ரி பண்ணிக்க மாட்டேன். ஓகே, இன்னைக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு நிறைய மைனஸ் இருந்தாலும் இந்த ஈகோ ஆட்டிடியூடு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து அந்த காலத்திலயும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இருந்தது தான். நடிகர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, அது காலங்காலமா இந்த ஈகோ இருக்கிறவங்களுக்கு அது ஈகோ இருந்தது தான். இப்ப மட்டும் இல்ல, இன்னைக்குள்ள பிள்ளைங்கலாம் நல்ல பிள்ளைங்க தான். ஆனா அவங்க வந்து இந்த ஆன்லைன்லயே வாட்ஸ்அப்லயும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்கன்றத பத்தி பேசினேனே தவிர மற்றபடி கேரக்டர் வைஸ்லாம் நல்ல பிள்ளைங்க. நிறைய அறிவு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அறிவுல 10% கூட எங்க ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு என்னுடைய டீம் எல்லாம் இப்ப கதிரை வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு, சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பசங்களை தான் நான் என் ஃப்ரெண்டாவே வச்சிருப்பேன். அப்பதான் நான் வந்து கொஞ்சம் கத்துக்க முடியும், அப்டேட் ஆக முடியும். இல்லைன்னா நான் வந்து நான் வேஸ்ட். அதனால என் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க யாராவது பாக்குறவங்களா இருந்தா நான் சொல்லிக்கிறேன், உங்க ஏஜ் குரூப் ஆளோட பழகாதீங்க. உங்களோட 25 வயசு குறைவான பசங்களோட பழகுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்டடா இருக்க முடியும். இன்னைக்குள்ள பசங்களுக்கு ஈகோ கிடையாது, இவர் சொல்ற மாதிரி ஈகோலாம் கிடையாது. இன்னைக்குள்ள பசங்களுக்கு ஆட்டிடியூட் கிடையாது. நீங்களும் ரூபன் உங்களுக்கு 25 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு உங்களை பார்த்தா எதுவும் ஈகோ இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல சார், குறிப்பிட்ட நபர்கள் ஜென்சில அதிகமா இருக்காங்கன்ற மாதிரி உள்ள ஜெனரேஷன் ரொம்ப நல்ல பசங்க, நல்ல பசங்க. ஆனா என்ன ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபோன்லயும் அதுலயும் இதுலயும் இருக்கிறதுனால அந்த ரியல் ரிலேஷன்ஷிப் இல்லாம போயிடுது, அந்த பாண்டிங் இல்லாம போயிடுது, லவ் இல்லாம போயிடுது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமா, அந்த ரியல் அஃபெக்ஷன் இல்லாம போயிடுது.
ஓகே சார். சார் இப்போ பொதுவா வந்து உங்களுக்கு வயசு தான் 50ன்னு அங்க உட்காந்துருக்கும் போது சொன்னீங்க. ஆனா ஜாலியா ஊஞ்சல் ஏறிட்டீங்க. நான் அந்த பார்க்ல எல்லாம் சின்ன பசங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல, அடுத்து ஊஞ்சல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டு இருக்கேன். சார் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த 2 கண்ணுக்குட்டி இவங்களோட பேர் என்ன சார்? கண்ணுக்குட்டி இல்லைங்க, இது இவ்வளவுதாங்க, இது வளரும், இது அடல்ட், இது ரெண்டுமே. அப்படியா சார்? ஆமா, இது வந்து கொங்கனூர் குட்டாடு, குங்கனூர் குட்டாடு பசுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆமா, இது இவ்வளவுதான் மேக்ஸிமம் ஹைட்டே இவ்வளவுதானா? இவ்வளவுதான், இதுக்கு மேல வளராது. ஓகே. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் நேர்ல பாக்குறேன் சார். இது எவ்வளவு காலமா, இது எங்க இருந்து சார்? ரொம்ப நாளா என்கிட்ட இருக்கு. ஓகே. இதுங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமால ரொம்ப நட்சத்திரமா இருக்கிற ஒரு நட்சத்திர ஜோடியோட பேரு. அப்படியா? ஆமா, அது இதுங்களுக்கு பேரு வச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஆக்டருடைய தீவிர நான் வந்து ஃபேன், ரசிகன்னு. அந்த இவங்க பேர் சொன்னா சம்டைம்ஸ் இதோடைய ஏன்னா ஆக்டருடைய மற்ற ரசிகர்கள்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா நான் சொல்லுவேன் இருக்கு சார் என்ன பேரா இருக்கும் அப்படின்னு. ஏதாவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பு பிரயோ டிவி தான் பொறுப்பு, நான் இல்ல சார். நாங்க ஃபர்ஸ்ட்லயே டிஸ்க்ளைமர் கார்டு போட்றோம், இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லன்னு. அப்புறம் எப்படி வந்து ஒரு பசுமாட்டுக்கு ஒரு ஸ்டாரோட பேர் வைக்கலாம்னு யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஆமா, இவர் பேர் வந்து தல அஜித். ஓ ஆமா, அஜித் ஏகே. ஆனா நாங்க அஜித்னு கூப்பிடுவோம். இந்த அம்மா பேரு ஷாலினி. ஆமா, என்னுடைய ரொம்ப செல்ல பிள்ளைங்க. எப்படி முத்து எனக்கு ரொம்ப உயிரோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் உயிர். லக்ஷ்மி நான் சொன்னேன்ல, அவ வந்து வீட்டுல இருக்கா. இவங்க 2 பேரும் இங்க என்னோட ஃபார்ம்ல இருப்பாங்க. என்ன நல்லா விளையாடுவாங்க என்கிட்ட. பாருங்க, என்னடா ஷாலினி, என்னடா. ஆமா, இவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன். ஆமா. ஓகே சார். சார் அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது காதல் ஜோடிகள் இருக்குமோ நம்ம காதல் ரீதியான கேள்விகள் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா சார். என்னன்னா அந்த கொஞ்சம் காலகட்டங்களுக்கு முன்னாடி வந்து இந்த காதல் அப்படின்னு எடுத்தாலே அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் லெட்ரு கொடுக்கணும், பேசணும், அப்படி பேசும்போதே தயங்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஐ டு ஐ அப்படின்னு கான்டாக்ட்லேயே முடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை நான் இல்லை சார், நான் லவ் பண்ணுறேன். இல்லை நான் இல்லை சார், நான் இல்லை, வாய்ப்பு இல்லையே. அப்படிலாம் இல்லை சார், நான்லாம் சிங்கிள் தான் சார். இப்போ இருக்கிற லவ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் லவ்வாக இருக்குது. பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, இது எல்லாமே நான் சொல்கிறது 90%. என்ன பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ரூம் போடுறாங்க, எல்லாத்தையும் முடிச்ச உடனே இவன் வேற ஒருத்தியை பார்த்துட்டு போகிறான், இவன் வேற ஒருத்தனை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் 10% அப்படி கிடையாது. 10% வந்து இன்னைக்கும் தெய்வீக காதல் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 90% தெய்வீக காதலாக இருந்தது. தெய்வீக காதல் நான் சொல்கிறது என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒருத்தையை லவ் பண்ணிட்டேன்னா அவன் கடைசி வரைக்கும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகலைன்னா தாடியை வளர்த்துட்டு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருப்பானே தவிர வேற ஒரு பொண்ணை பார்க்க மாட்டான். அப்படி 90% இருந்தது. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் பொண்ணுங்களும் லவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லவ் ஏதாவது ஒரு காரணத்தினால சக்ஸஸ் ஆகலைன்னா அவங்க வேற எந்த மாப்பிள்ளை வந்தாலும் கல்யாணமே பண்ண மாட்டான், அப்படியே கடைசி வரைக்கும் கன்னியாவே இருந்துருவான். ஆமாம், இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நிறைய நான் கேள்விப்படுறது என்னன்னா, பொண்ணும் சரி பையனும் சரி அட்லீஸ்ட் ஒரு 10-20 டெஸ்ட் டிரைவுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்றாங்க. யாரும் கோச்சுக்காதீங்கப்பா, நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். என்ன இது எல்லாமே 90% தான். 10% வந்து உண்மையா லவ் பண்றவங்க இருக்காங்க, தெய்வீகமா லவ் பண்றவங்க இருக்காங்க. சார் தொடர்ந்து பார்க்கும்போது நீங்க இப்போ வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ட்டு பெரிய பிசினஸ் மேன்லாம் இல்ல சார், சோஷியல் மீடியால தெரியுது சார். இப்ப 2 விதமான கேட்டகரியா மக்கள் வந்து நம்மள பார்த்துருப்பாங்க சார். கொஞ்சம் நீங்க வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் போது ஒரு பார்வையில உங்களை பார்த்துருப்பாங்க, இப்ப உங்களை வந்து ஒரு பார்வையில பார்த்துருப்பாங்க. எது மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க பேச்சு தோரணையா இல்ல வந்து? சத்தியமா எனக்கு தெரியல அவங்க என்ன மாறுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப கொஞ்சம் மரியாதை கூடி இருக்கு. முதல்ல எல்லாம் வா போன்னு கூப்பிட்டவங்க கூட இன்னைக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. முதல்ல எல்லாம் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு சார்னு கூப்பிடுறாங்க, அண்ணான்னு கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு ஆக்சுவலி அது கம்ஃபர்டபுளா இல்ல. பேர் என்னுடைய சில யூனோ பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இப்பவும் அதே மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறது தான் எனக்கு விருப்பம். என்ன இப்ப சார்னு கூப்பிட்டா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நான் அப்படியே தான் இருக்கேன், முதல்ல இருந்த மாதிரி தான் நான் இருக்கேன். இன்னும் இது மாதிரி 100 மடங்கு வளர்ந்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். ஸோ யாருமே மாற வேண்டியது இல்லை. இன்னும் உண்மையா இருக்கலாம், நேச்சுரலா இருக்கலாம், ரியலா இருக்கலாம். பணம் காசை வச்சு யாரையுமே
கணக்கு போடாதீங்க. ஓகே. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு வரும். ஓகே. மனுஷனை பாருங்க, ஓகே. காசை பார்க்காதீங்க. ஓகே, அவன் சாதாரண ஆளா இருந்தா கூட அவனுக்கு மரியாதை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறதா இருந்தா அவனுக்கும் கொடுங்க. எல்லாரையும் வாப்போன்னு கூப்பிடுறதா இருந்தா யாரா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாப்போன்னு கூப்பிடுங்க. பணம் இருக்கிறவனை வாங்க போங்கணும், பணம் இல்லாதவங்களை வாப்போன்னு கூப்பிடாதீங்க. அதுதான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு. ஓகே சார். ட்ரீட் ஈக்குவல். ட்ரீட் ஈக்குவலி. ஓகே. ஆமா, பணத்தை வச்சு யாரையுமே வந்து எடை போடாதீங்க. மனசை பாருங்க, மனுஷனை பாருங்க. ஓகே சார். சார் இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் அஜித் சால்னியை முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் வந்து அழகா இருக்கு, 2 குதிரை வேற வச்சிருக்கீங்க. ஸோ இவங்களோட பேர் என்ன அப்படின்னு ரொம்ப இவங்க காத்துக்கிட்டு. போனி ஹார்ஸுங்க. இவங்க இதோடைய ஃபேமிலி பேர் போனின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் ஹைட் வளரும், இதுக்கு மேல வளராது. ஓகே. இது சொல்லாமான்னு தெரியல, எத்தனை பேர் என்ன வந்து சண்டைக்கு வர போறாங்கன்னு தெரியல. இவர் பேர் வந்து சூர்யா. ஓ ஆமா, இவங்க பேர் வந்து ஜோதிகா. அடடா, பயங்கரமான பேரா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா ஜோதிகா 2 பேரும். எனக்கு எப்படி அஜித் ஷாலினி ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி சூர்யா ஜோதிகா ரொம்ப பிடிக்கும். ஜோதிகா 3 மாசம் முழுகாம இருக்கா. ஓ ஆமா, பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனாலதான் இவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். ஆமா, வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் இப்படி நாங்க ஆள் நின்று பார்ப்போம். இன்னொரு 7 மாசத்துல அழகான ஒரு குழந்தைய ஒன்னோ 2 குழந்தைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க தான் என்னுடைய சூர்யா ஜோதிகா. ஆமா, கேளுங்க. சரிங்க சார். சார் ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா, கண்ணு வைக்காதீங்க, கண்ணு வைக்கல சார். ஆமா, ஆனா குழந்தை பிறக்கும்போது நானும் வந்துருவேன். திருஷ்டி. ஆமா, குழந்தை பிறக்கும்போது நானும் வந்துருவேன். அதுக்கு முன்னாடி வளகாப்பு இருக்கு, அது கூப்பிடுறோம் வாங்க. ஓகேங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இங்க வாடா, இப்படி சாப்பிடு. எனக்கு என்ன டவுட்னா, நிறைய அனிமல்ஸ்லாம் வளர்க்குறீங்க, இந்த லைசென்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குமா சார்? இந்த மாதிரி அனிமல்ஸ் வளர்க்கும் போது இருக்குமா? தடை செய்யப்பட்ட மிருகங்கள் பறவைகள்னு இருக்கு, தடை செய்யப்படாத மிருகங்கள் பறவைகள்னு இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால தடை செய்யப்படாத மிருகங்கள். இதெல்லாம் நம்ம எக்ஸாட்டிக்ல வரும். ஆனா இது எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் இருக்கு என்கிட்ட. ஆமா, நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி தடை செய்யப்பட்டது எனக்கு தெரியாம சில பறவைகள்லாம் வளர்த்து அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் கிட்ட நான் எந்த பெட்ஸுமே என்னோட ரொம்ப பிடிச்ச பெட்டை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டு போய் நான் எவ்வளவு வேணா காசு தரேன், என்ன வேணா ஜெயில கூட போடுங்க, ஆனா அதை கொடுத்துருங்கன்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க கொடுக்கல. அதனால மனசு உடஞ்சு போய் விட்டுட்டேன். அதனால தடை செய்யப்பட்டது எதையும் நான் இப்போ வளர்க்கறது இல்லை. தடை செய்யப்படாத எக்ஸாட்டிக்கான பறவைகளையும் மிருகங்களையும் தான் நான் வளர்க்குறேன். ஓகே. ஆமாம் சார். தொடர்ந்து பார்க்கும்போது லைஃப்பை பார்க்குற விதம் எப்படி சார் பார்க்கணும்? ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக ஆயிடுச்சு இப்போ லைஃப் வந்து. எல்லாரும் ரொம்ப சில்லாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு காம்ப்ளிகேட்டடான சொந்த வீடு இருந்தால் கல்யாணம், இல்லைனா கல்யாணம் கிடையாது அப்படின்ற ஒரு நோக்கம், கல்யாணத்துக்கு இந்த ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் வந்து இருந்தது. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஏன்னா சின்ன சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெருசாக காம்ப்ளிகேட்டட் எடுத்துக்க மாட்டாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ஆமா சார், சோஷியல் மீடியா பார்த்தாலேயுமே அப்படிதான் சார். அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாகி தான் கல்யாணம் பண்றாங்க. நிறைய பேர் கல்யாணமே பண்றது கிடையாது. லீவிங் டுகெதர்னு அது வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில், லைஃபை சில், அதாவது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறது நல்ல விஷயம். என்ன, எதையுமே பெருசா டென்ஷன் எடுத்துக்கூடாது. மொத்த சொத்தும் போயிடுச்சுன்னா கூட கவலைப்படக்கூடாது. நான்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0ல திருப்பி வந்துட்டாலும் வரப்போறது இல்லை, வரமாட்டேன். அப்படி சப்போஸ் 0ல வந்துட்டா கூட நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஏன்னா 0ல தான் இருந்தவன் நான். ஏன்னா திருப்பி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் 100க்கு வந்துருவேன். ஆமா, கூலா தான் இருக்கணும். எதுக்கு பத்தி கவலை, ஏன்னா கவலைப்படுறதுனால ஏதாவது சொல்யூஷன் இருந்தா அதை பத்தி கவலைப்படலாம். சொல்யூஷன் இல்லாத பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம உடம்பு தான் கெட்டு போதும். ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷனு, பிபி எல்லாம் தான் வரும். டென்ஷனே எடுத்துக்கூடாது. எதை பத்தியும் யாரை பத்தியும் பொறாமையும் படக்கூடாது. நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசிச்சா போதும். மற்றவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு அவன் வளர்றானா பொறாமப்படுறது, அவன் நல்லா இருக்கானா பொறாமப்படுறது. அங்கேயே ஆக்சுவலி அது வந்து அவங்கள பொறாமப்படுறதா சொல்லிக்கிட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம கெடுத்துக்கிறோம். இன்னைக்கு பிபி, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னது என்னன்னு சொல்லவா? பிபி, சுகரு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னது பொறாமை. எந்த அளவுக்கு மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாம படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி.
பொறாமப்படாதீங்க. கடவுள் யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுப்பாங்க. யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ யாராலையும் அது கொடுக்க முடியாது. ஓகே, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கார ஹாப்பி அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்கலனால ஹாப்பி அல்ஹம்துலில்லாஹ். மற்றவங்களை பார்த்து பொறாம படவே கூடாது. ஆமா, சில்லுன்னு இருக்கணும். ஆனா ஒண்ணு, லைஃப்ல ஒரே லைஃப் தான், அச்சீவ் பண்ணோன்ற அந்த பர்னிங் டிசைர் மட்டும் நமக்குள்ள எப்பவுமே இருந்துக்கணும். ஒரே ஒரு லைஃப், அதை நம்ம இலக்க நிர்ணயிக்கணும், எங்க போனோன்றத முடிவு பண்ணணும், முடிவு பண்ணிட்டு அதுக்கான முழு உழைப்பை போடணும், உழைப்பை போட்டுட்டு அந்த இலக்கை அடையணும். இலக்க சப்போஸ் அடையலாம் கூட பரவாயில்ல, ஆனா முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆமா ஆமா, அதாவது விளையாட்டுல இறங்கணும், தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனா இறங்கி விளையாடணும். எனக்கு இந்த சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க, தோக்குறவன் யாரு ஜெயிக்கிறவன் யாருன்னு, அவனுங்களை கண்டா சுட்டு புல்லான்னு தோணும். ஜெயிச்சவங்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், தோத்தவங்க கிட்ட அதை விட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அதனால நான் ஆக்சுவலி எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அந்த துறையில தோத்தவங்க கிட்ட தான் நான் கேட்பேன். அப்பதான் நம்ம தோக்காம நம்மளால பாதுகாத்துக்க முடியும். அதனால இறங்கி விளையாடும், சில்லா இருக்கணும், எப்பவுமே கவலைப்படக்கூடாது, தோக்கறத பத்தி கவலைப்படக்கூடாது, பிரச்சனைகள் ரெண்டு கவலைப்படக்கூடாது, சில்லா இருக்கணும். ஆனா அந்த வெறி மட்டும் உள்ள இருக்கணும், ஜெயிக்கணும்ன்ற வெறி மட்டும் இருக்கணும். ஓகே சார். சார் உங்க கூட பேசினாலே ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா இருக்கு. எங்க சார் உங்களுக்கு எங்க இருந்து சார் மோட்டிவேஷனல் கிடைக்குது? சோ நீங்க எங்க இருந்து படிக்க நிறைய விஷயங்களை பேசுறீங்க சார், பிலாசபிக்கலா லைஃபை பத்தி எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டேன் இது வரைக்கும். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு உங்க கூட பேசும்போது. உங்களுக்கு எங்க இருந்து மோட்டிவேஷனல் கிடைக்குது? நான் சின்ன வயசுல யாராவது என்ன ஊக்கப்படுத்த மாட்டாங்களா, மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்கியிருக்கேன். என்னை டிமோட்டிவேட் பண்ணவங்க தான் அன்னைக்கு அதிகமா தவிர, யார் டே உன்னால முடியும்டா, நீ கவலைப்படாதடா, நீ சாதிப்படான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, எங்க அம்மாவை தவிர. எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சதேக்கு காரணம் இன்னைக்கு இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுன்றதுக்கு மட்டும்தான். டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோல மோட்டிவேஷன் மட்டும் தான் நான் பேசுவேன். நான் நெகட்டிவா இருக்கிறவங்க கிட்ட கூட வச்சுக்க மாட்டேன். நெகட்டிவா இருக்கிறது எதையுமே நான் படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். பாடல் கூட சோகமான பாட்டு இருக்கு இல்லையா, நான் சிவாஜி பாட்டு கேட்கவே மாட்டேன் தெரியுமா? ஏங்க சிவாஜி பாட்டு பாத்தீங்கன்னா சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னுவாங்க. ஐயோ, ரேடியோல கூட ஒரு பாட்டு வந்தா ஆஃப் பண்ணிடுவேன். ஆனா எம்ஜிஆர் பாட்டு எல்லாத்தையும் கேட்பேன். மாபெரும் சபை தனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அது மோட்டிவேஷன். நான் ஆக்சுவலி எம்ஜிஆரோட பெரிய ரசிகன். எங்க வீட்டுல அவரோட பாட்டுலாம் போட்டா பசங்களாம் கேட்க மாட்டாங்க, ஆனா நான் எம்ஜிஆர் பாட்டு அவ்வளோ கேட்பேன். அதுக்கப்புறம் ரஜினி சாரோட பாடல்கள் நிறைய கேட்பேன். வெற்றி கொடி கட்டு அதெல்லாம் கேட்டேன்னு வைங்க, கேட்கறதும் மோட்டிவேஷன் தான் கேட்பேன், பார்க்கறதும் மோட்டிவேஷன் தான் பார்ப்பேன், பேசுறதும் மோட்டிவேஷன் தான். ஆமா, எனக்கு இன்னைக்கு என்னுடைய கோலே இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணும். எஜுகேஷன் நல்லா இருக்கு, கல்லூரிகள் எல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்கு, ஆனா மோட்டிவேஷன் இல்ல. மோட்டிவேஷன் இல்லாததுனாலதான் மார்க் குறையறதுனால அவன் சூசைட் பண்ணிக்கிறான். வேலை கிடைக்கலன்னா 4 இடத்துல வேலை கிடைச்சு வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கலன்னா அவன் கஞ்சா அடிக்க போயிடுறான். ஆனா மோட்டிவேஷன் இருந்ததுன்னு வைங்க, அவன் 40 இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலனாலும் 41வது இடத்துக்கு போவான். படிப்புல மார்க் கம்மியா இருந்தா கூட அவன் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். மோட்டிவேஷன் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, அது கொடுக்கறதா என்னுடைய வேலையே. வருங்காலத்துல எல்லாருக்கும் மோட்டிவேஷன். இன்னைக்கு நிறைய காலேஜஸ்க்கு போய் ஃப்ரீயா நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஒன்லி மோட்டிவேஷன், ஒன்லி மோட்டிவேஷன், ஒன்லி மோட்டிவேஷன், மோட்டிவேஷனல் கிளாஸ். ஆமா ஆமா ஆமா, சூப்பர் சார். சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நீங்க ஒரு வார்த்தைகள் சாரை பார்த்து நீங்க என்ன மோட்டிவேட் ஆயிருக்கீங்க? நாங்களாம் மோட்டிவேட் ஆனாலும் தான் சார் பக்கத்துல இப்போ நின்றுருக்கோம். சாரால தாங்க நானே மோட்டிவேட் ஆனேன். ஓகே, எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்துலயும். நீங்க மட்டும் சொன்னா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க, அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டுப்பாங்க. இல்ல ஆக்சுவலி கதிர் அவர் என்ன மாதிரி அவரும் எப்பவுமே மோட்டிவேட்டடான ஒரு பர்சன். அவர் என்னாலதான் மோட்டிவேட் ஆனேன்னு சொல்றாரு. இவர் நெகட்டிவான பர்சனா இருந்திருந்தா, மோட்டிவேஷன் இல்லாத பர்சனா இருந்திருந்தா அவரை நான் என் கூடயே வச்சிருக்க மாட்டேன். புரியுதா? நான் ஏன்னா அது அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அது என்கிட்ட பாஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பேன். இவர் பாசிட்டிவான ஆளு, அதனாலதான் என் கூட எப்பவுமே இருப்பாரு. ஆமா, ரொம்ப பாசிட்டிவான ஆளு. இவங்க ஒய்ஃப், என்னுடைய சிஸ்டர்லாம் we are like one ஃபேமிலிங்க. ஆமா, ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஆமா, நல்ல பெரிய வருங்காலம் இருக்கு. நீங்களே பாசிட்டிவா இருந்தாலும் தான் பிரதர் இங்க நின்று இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நானே ஒரு பாசிட்டிவ் வைபை தேடி தான் எல்லா வாட்டியும் டிராவல் பண்ணுவேன். அப்போ அந்த வகையில் உங்களை சந்திச்சுட்டு நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார் அப்படியே போயிடலாமா? அடுத்தடுத்து என்ன வச்சிருக்கீங்க? வெயிட் பண்ணுறேன் சார். வாங்க சார். அடுத்து அங்கிருந்து பொறுமையா நவுந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ
இப்போ சின்ன அனிமல் கிட்ட எனக்கு ஏத்த மாதிரி ஒரு அனிமல் கிட்ட கூட்டு வந்திருக்கீங்க. இவங்க பேர் என்ன சார்? இந்த ஆட்டோட பேரு கட்டப்பா, ஓகே. அவர் பேரு குட்டப்பா. இவர் கொஞ்சம் சொல்றீங்களே, எப்ப சார் ஆடா? இது ஆடாது, ஆனா நல்லா பேசும். எப்படி சார் பேச வைங்க? பேச வைக்கவா? கண்ணா கட்டப்பா, ஏப்ரலுக்கு அப்புறம் என்னம்மா? ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னியா அவன் சொல்லிட்டான் பாருங்க, குட்டப்பா சொல்லிட்டான் பாருங்க. ஏப்ரலுக்கு அடுத்தது மேனு கரெக்டா பாய். கரெக்டடா கரெக்டடா கரெக்டடா. என் மானத்தை காப்பாத்திட்டடா டேய் செல்லம். ஓகே சார். சார் ரொம்ப ஃபன்னா இருக்கு சார். கேட்க வந்து கேள்வியே மறந்துடும் இருக்கு, அவ்வளவு ஃபன்னா இருக்கு சார். கட்டப்பா வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஓகே. ஆறாயிரம் முட்டி தள்ளுவான் அவன். ஆமா சீரியஸா அப்படியா ட்ரை பண்றீங்களா சார்? வேணாம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார். சார் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் நல்லா ஹெல்த்தியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸுக்கு வந்து பணம் தேவையா இல்லை குணம் தேவையா சார்? பணமா குணமா பிஸ்னஸுக்கு? ஒரு பிசினஸ்க்கு பணமே தேவையில்லைங்க. ஓகே. பிசினஸ்க்கு தேவை ஐடியா. ஓகே. ஆமா, நல்ல ஐடியா இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ஐடியாவை அழகா 4 பேர்கிட்ட சொல்ற ப்ரெசென்ட் பண்ற ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கிட்டலாம் நான் சொல்றது என்னன்னா, நீ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க இன்வெஸ்டர்ஸை வச்சு பிசினஸ் பண்ணுங்க. நீ தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஐடியா இருந்து அந்த ஐடியா ஏங்க, ஒரு சினிமா எடுக்கிறவங்களே வெறும் கதையை சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்கல்ல. கரெக்ட். எப்படி வரும்னே தெரியாம அவரால் அந்த கதையை நல்லா சொல்ல முடியறதுனால தான் அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் a பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஐடியா நல்ல ப்ரப்போசல் ரெடி பண்ணிட்டு கோ அண்ட் பிச், சம் வில் சம் ஒன் ஷோ வாட். SW பிரின்சிபல் மனசில் வச்சுக்கோங்க. நீ போய் பேசும்போது சிலர் எஸ்ன்னு வாங்க, சிலர் நோன்னு வாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. யாராவது 10 பேர் நோன்னா 11வது கிட்ட போ, 100 பேர் நோன்னா 101வது கிட்ட போ. சொந்தக்காரங்க கிட்ட போகாதீங்க, சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. நம்ம நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நம்ம நல்லா இருந்துடவே கூடாது. அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போங்க. யாராவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படியாவது யாராவது லிங்கை பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட போங்க. சார், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் இருக்கு, இதுல எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், இதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துறேன், ப்ராஃபிட்ல ஈக்குவலா ஷேர் நான் தரேன் அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் எஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ கான்ஃபிடென்ட்டோட பிரசன்ட் பண்ணா, உங்க ப்ராஜெக்ட் மேலயும் உங்களுடைய பிளான் மேலயும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது கன்வர்ஷன் ஆகும். அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறும். நீங்க பயந்துகிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம நீங்க கம்யூனிகேஷன்ன்றது முக்கியம் இல்ல, கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். சிலர் வந்து அந்த பேச்சு இங்கிலீஷ் பேச தெரியாது, இல்ல தமிழே வந்து பேச தெரியாதுன்றாங்க. பேச தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்க ப்ராஜெக்ட் மேல முழு நம்பிக்கையோட நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்வெஸ்டர் வருவாங்க. ஆமா, அதனால குணம் ஆஃப் கோர்ஸ் எஸ், குணம் தேவை. குணம்ன்றது எதுக்கு? நம்ம ஸ்டாஃப்ஸை கூடயே நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும்ன்ற நல்ல குணம் இருக்கணும். நம்மளே எல்லாம் எடுத்துட்டு போகணுன்ற எண்ணம் இருந்தா அது, ஏன்னா ஒருத்தரால எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் a டீம் ஒர்க். எனி பிசினஸ் இஸ் a டீம் ஒர்க். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும்தான் அவன் அந்த பிசினஸ்ல ஜெயிப்பான். ஓகே சார். ஆமா சார், தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு குட் லீடர்ஷிப்புக்கு எதை சார் குவாலிட்டியாக நம்ம வச்சுக்கலாம்? குட் லீடர்ஷிப்புக்கா? நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. ஒரு லீடருடைய முதல் குவாலிட்டி அவனுடைய டீம் மெம்பர்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவன் பார்த்துக்கணும். ஓகே. அவன் டீம் மெம்பர்ஸுக்கு என்னென்ன, எல்லார்கிட்டையும் எல்லா திறமைகளையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஏதாவது ஒரு ஸ்கில்ல கொடுத்துருப்பான். ஓகே. ஒரு லீடர் வந்து ஒவ்வொரு பிளேயர், சில பிளேயர் நல்ல போலரா இருப்பான், சில பிளேயர் நல்ல விக்கெட் கீப்பரா இருப்பான், சில பிளேயர் நல்ல பேட்ஸ்மேனா இருப்பான். என்னென்ன ஸ்கில் இருக்குன்றத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சரியான வேலை வாங்குறது தான் ஒரு லீடருடைய குவாலிட்டி. நீங்க நல்ல போலர் கிட்ட நல்ல பேட்டிங், சிலர் மட்டும் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. ஓகே. அது வெரி வெரி ஃபியூ. ஓகே, அவங்கள விட்டுருங்க. ஆனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் என்னன்னு பார்த்து அவங்க வேலை வாங்குறது தான் நல்ல லீடரோட அழகுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இவ்வளோ நேரமாக வந்து நம்ம ட்ரெண்டிங் மேக்னெட் ஷோவுக்காக
நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் எங்களுக்காக ஃபிலாசபிக்கலாக வந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. நிறைய காதல் ஜோடிகளை வேற இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. கட்டப்பா இப்ப பாத்தீங்கன்னா மேன்னு சொல்றோம் பாருங்க. ஏப்ரல் அடுத்தது மே கரெக்டா சொல்றலாம். கட்டப்பா கூட சொல்றா பாருங்க. ஆமா. சோ இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்ததுக்கு, டைம் ஒதுக்கி பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ரூபன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் உங்களுக்கு சிறந்த வருஷமா, உங்களுக்கும் கம்ப்ளீட் இந்த உங்க யூனிட்டுக்கும் சிறந்த வருஷமா அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். God bless you. Thank you, sir. Thank you, sir.